மேற்கொள்ளுகிறேன். இந்த உலகத்திலே பக்தர்கள் பலர்கள், ஞானிகள் பலர், வீரர்கள் பலர், சிறந்த அடியார்கள் பலர், பதிவிரதைகள் பலர். ஆனால் அள்ளி கொடுத்த வள்ளல்கள் சிலர். வள்ளல்களுக்கு தான் எண்ணிக்கை உண்டு. முதலெழு வள்ளல், இடையெழு வள்ளல், கடையெழு வள்ளல். ஒருவன் விடிய விடிய பேசுவான், அறஞ்செய்ய மாட்டான். நீர்மேல் குமிழிக்கு நிகர் என்பர். ஆனால் அறம்னு சொன்னா 50 மைல் ஓடுவான். கொடுப்பதுதான் கடினம். அதான் ஔவையார் ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 வாய்க்குமே பூத்த குழல் தண்டாமரை திருவே தாத்தா கோடிக்கொருவர். வேட்டையாடி அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருக்கிறான் ஒரு குறுநில மன்னன். வழியிலே ஒரு முல்லை கொடி தாவி படர கொழுகொம்பில்லாமல் தள்ளாடி தவிப்பதை கண்டான். உள்ளம் துடித்தது, கண்ணீர் வடித்தது. என் நாட்டிலே ஒரு முல்லை கொடி இப்படி தாவி படர கொழுகொம்பில்லாமல் தவிக்கலாமா என்று இறங்கி, தேரை விட்டு இறங்கி, தன் மணித்தேரிலே முல்லை கொடியை படர விட்டு நடந்து போனான் அரண்மனை. இதில் என்ன கிடைக்குது? செடி கொடிகளுக்கு ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, கரையானுக்கு எறும்புக்கும் மூவறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்களை பலருக்கும் ஐயறிவு, மாவும் மக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பி. மக்கள் தானே 6 அறிவு. மனிதனா பிறந்த எல்லாருக்குமே 6 அறிவு கிடையாது. ஐயறிவோடு விலங்கு போலதான் வாழ்கிறார்கள் பலர். சில வீட்டில் போய் மனைவியை பார்த்து, அம்மா ஐயா எங்கே, அது எங்க போச்சோன்னுவா அக்ரணியில வச்சு. ஆகவே செடிக்கு ஒரே அறிவு, கொடிக்கு ஒரே அறிவு. அந்த ஓரறிவு படைத்த முல்லை கொடிக்கு தேரை கொடுப்பானானா 6 அறிவு படைத்தது என்ன தரமாட்டான்? கபிலரி என்ற அந்தன புலவர் பாரியை ஒரு பாடல் பாடினவுடனே 300 கிராமம் கொடுத்தார். அதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுக்கிறாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை, வன்புகழ் பாரி காரி என்பார் அருணினார். அள்ளி கொடுக்கிற வள்ளல்கள் சிலர். கவச குண்டலத்தை அறுத்து கொடுத்தான் கர்ணன், சிறங்கொடுக்க முயன்றான் குமணன். ஆனா அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தவெல்லாம் வள்ளல். ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார். இவர் ஏழை சன்னியாசி. இவர் என்ன தந்தார்? அருளை கொடுத்தார். அவர்களெல்லாம் தந்தது பொருள், இவர் தந்தது அருள். பொருள் செலவழியும், அருள் செலவழியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடிவிட்டதே என்று வள்ளலார் வாடுவார். ராமலிங்க அடிகளார் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் இறுதி காலத்திலே வடலூருக்கு தென்மேற்கிலே மேட்டுக்குப்பம் என்று ஒரு சிறிய ஊர், அங்கே சித்திகளாக திருமாளிகை, ஒரு சிறிய குடிச்சி, அங்கே இருந்து நிஷ்டானுபூதியிலே விளங்குகிறார். வினாடிக்கு வினாடி ஆண்டவன் நினைந்து தொழுகிறார், அழுகிறார். அற்பெருஞ்சோதி ஆண்டவனே, ஓடுகின்றன கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய், பொழுது விடிந்து பொழுது போனாய் என் வாழ்நாள்ல ஒரு நாள் போச்சே, நாளனே ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரின் என்பார் தெய்வ புலவர். சாமி, உன் அருள் எனக்கு பூரணமா கிடைக்கலையே அம்பலவானா, உன் அருள் முழுவது நான் பெற வேண்டாமா என்று நொந்து வெந்து அழுது மூர்ச்சித்து விட்ட அம்பலவானது திருவுருவன் தாங்கி போனார் அந்த மேட்டுக்குப்பத்து. அந்த குடிசைக்குள்ளே நுழைந்தார், கதவை திறந்தார். இதற்கெல்லாம் சுவாமிகளே சான்று சொல்றார். பிரணவத்தின் அடிமுடியில் நடுவினில் வீற்றிருக்கும் பெருங்கருணை திருவடிகள் பெயர்ந்து வரிந்திடவே கரணமுற்றும் நடப்பித்து என்னை தேடி வந்து, வள்ளலாரை தேடிக்கின்னு போனாதான் நடராஜர்.
மூர்ச்சித்திருக்கின்றவரை எடுத்து கண்ணீரை துடைத்து அருள்மழை பொழிந்தார். வள்ளலார் கண்விழித்து பார்க்கிறார் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். மூவருக்கும் தேவருக்கு எட்டாத தேவாதி தேவன். ஐயனே, என்னையும் ஒரு பொருளாக வந்து காட்சி கொடுத்தீரே என்று திருவடியில விழுந்தார். சுவாமி ஜோதி வடிவாக அவர் கண்ணிலே நுழைந்து கருத்திலே கலந்து நாடியிலே கலந்து நரம்பிலே கலந்து ஊனிலே கலந்து உயிரிலே கலந்து விட்டார். இப்ப வள்ளலாரும் பகவானும் ஒன்றி நிற்கிறார்கள். வள்ளலார் முந்தி அழுதாரே, அதை விட ஒரு சொரம் கூட வச்சு அழுத. ஆண்டவன் உள்ளிருந்து கேட்டான், ராமலிங்கம், நீ வேறு நான் வேறாய் இருந்த பொழுது அழுதாய், நான் உன்னிலே கலந்து இருக்கிறேனே, இப்ப ஏன் அழறேன்? சுவாமி, ரோமத்வாரங்கள் எல்லாம் இனிக்குது, பேரின்ப வெள்ளத்திலே நீந்துகின்றேன் ஐயனே. இந்த இன்பம் எனக்கு மட்டும் கிடைத்தால் போதுமா? உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டாமா? உந்தி பேரின்பம் எனக்கே கிடைக்கலையேன்னு அழுதேன். கிடைத்தவுடனே இது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அழுகிறேன் என்று சொன்னார். இதற்கு என்ன சான்று? வள்ளலாரே சொல்றார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அடித்து என்ன அகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் எவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. எந்த ஞானத் தமிழ்! பாதி இரவில் எழுந்தருளி, பெரியவர்களை எழுந்தருளினார்கள்னு சொல்லணும். கோயில்ல சுவாமி எழுந்தருளியாச்சான்னு கேட்கணும், சுவாமி தூக்கியாச்சான்னு கேட்கக்கூடாது. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி, பக்தனேன்னு சொல்லல, பாவியேனை எழுப்பி, எழுப்பி என்றதினாலே மூர்ச்சித்திருந்தார் என்பது உத்துணர வைத்தார். அருள் ஜோதி அளித்து என் அகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. உலகம்னா எல்லா சமயத்தாரும் எல்லா மதத்தாரும், ஒரு கட்சி ஒரு மதம் ஒரு சமயம் அல்ல, எல்லாரும். நடந்து போகின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், 10,000 அடி உயரமா விமானத்துல போறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. வள்ளலாருக்கு எல்லாம் சமமாக காட்சி அளிக்கும். மதவேதம் சமயவேதம் நிறவேதம் மொழிவேதம். உலகம் பெறுதல் வேண்டுவனே. ஒரு கோடீஸ்வரர் பழமரங்கள் வைத்தார், ஏழைகள் ஃப்ரீயா சாப்பிட்டு. கொய்யாப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், திராட்சைப்பழம், மாதுளம், இந்த பழங்களை யார் வேணாலும் அருந்தலாம், இலவசம். நாளாக நாளாக இந்த உண்மை மக்கள் உணரவில்லை. உண்மைக்கு மாறாக பேசுவது சிலருடைய வழக்கம். உள்ளே பேய் பிசாசு இருக்குறான்னா, கருப்பா ஒண்ணு உலாத்துறான்னா அந்த பக்கமே போறது. கடைசியில ஒரு துணிந்த ஆளு என்ன இருக்குது பார்க்கலாம் என்று பாதி மதில் மேல ஏறினா வழிக்கு விழுந்துட்டான். யாரோ பிடிச்சி தள்ளினாங்க. 3/4 பாகம் ஏறி வழிக்கு விழுந்தார்கள் சிலர். 3/4 வீசம் ஏறி வழிக்கு விழுந்தார்கள் சிலர். ஒருவர் முழுவதும் ஏறி விட்டார். உள்ளே பெரிய பெரிய பலாப்பழம் வெடிச்சு மஞ்சள, இவ்வளவு பெரிய மாதுளம் பழம், ராஜா வாழை, செவ்வாழை, ஆரஞ்சு பழம் உதிர்ந்திருக்கு. அநேகம் பேர் உண்ணுகிறார்கள். இவர் மதில் மேல இருந்தபடியே அண்ணா என்ன விலையினார், இல்ல இலவசம், உள்ள குதிச்சுட்டு. இந்த உண்மை தெரியாத போச்சேன்னு பழமா சாப்பிட. அப்புறம் ஒரு மதில் மேல ஏறினார், என்ன விலையினார், ஒரு புண்ணியவான் இலவசமா வச்சிருக்க, உள்ள குதிச்சுட்டு. இப்படி அநேகம் பேர் மதில் மேல ஏறி ஏறி உள்ளே குதித்தார்கள். இறுதியில ஒருவர் ஏறினார். ஐயா இது விலையான்னார். இல்ல இல்ல இலவசம். 2 பழம் சாப்பிட்டார், தித்திக்குது, வெளியே குதிச்சார்.
உள்ளே குதிக்கிற. ஐயா வாருங்கள், ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ என்ன இருக்குது? சிவானந்த போகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததிம்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ இன்புற்றுடனாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாருஞ்சகத்தீரே. தாய்மானார் அழைக்கிறேன். ஏன் அழைக்கிறேன்? காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். காக்கைக்கு இருக்கிற நற்குணம் எனக்கு இல்லையா? கா கா என்று கரைந்து தன் இனத்தை ஒருங்கு சேர்த்து உண்ணுகிறது. அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததிம்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. கொள்வாரற்ற இருக்குது. மதில் மேலே ஏறி உள்ளே குதித்தவர்கள்லாம் ஜீவன் முக்தர்கள், வெளியே குதித்தவர் அவதார புருஷன். ஜீவன் முக்தர்கள் தான் தானே அருள் பெற்றவர்கள். அவதார புருஷன் நமக்காக இறங்கி வந்த ராமலிங்க சுவாமி அவதார புருஷன். அவர் என்ன சொன்னாரு? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றிடலாம் கண்டீர். பம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே. கதறுகிறார். நினைந்து நினைந்து இதெல்லாம் அடுக்கு மொழி அல்ல. நாம் களைத்தேற வேண்டுமானா முதலிலே ஜீவர்களாகிய நம்முடைய சிறுமையை நினைக்கணும், அப்புறம் இறைவன் பெருமையை நினைக்கணும். நினைந்து நம்முடைய சிறுமை, நினைந்து இறைவனுடைய பெருமை, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இறைவனை ஸ்தாத்திரங்களினால உணர்வது ஒன்று, அனுபவத்தால உணர்வது. ஸ்தாத்திரத்தால உணர்வது அப்பரஞானம், அனுபவத்தால உணர்வது பரஞானம். உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து பயன் விரும்பி செய்கின்ற அன்பு ஒன்று, பயன் விரும்பாமல் செய்கின்ற அன்பு ஒன்று. காமியம் ஒன்று நிற்காமியம். அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இந்த கண்ணீர் அடியில வருவது அழுகை கண்ணீர், நுனியில வருவது ஆனந்த கண்ணீர். கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து இறைவனை பாடலினால வனைவது, வச்சனத்தினால வனைவது. பம்மின் உலகியலீர் எல்லாரும் வாருங்கள். அவதார புருஷன் வந்தா என்ன கிடைக்கும்? மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். ராமலிங்க சுவாமி அந்த வாழ்வை பெற்றவர். காற்றாலே புவியாலே கனலாலே கதிராதியாலே வேற்றாலே அழியாது எஞ்ஞான்றும் விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்த அளித்தான் எனக்கே என்று பாடு. சாவா வரம் எனைப் போல் சார்ந்தவரும் என்று பாடு. 19ஆம் நூற்றாண்டிலே சிதம்பரத்துக்கும் விருத்தாச்சலத்துக்கும் மத்தியிலே மருதூரிலே கருணீகர் மரபில வந்தவர் ராமைய பிள்ளை. ரொம்ப சீலம் உள்ளவர். திண்ணைப்பள்ளிக்கூடம் வைத்து குடும்பத்தை நடத்துகிறார். அவருக்கு சுக்கிர நீச்சம் களத்திரக்காரகன். 7ஆம் இடத்திலே பாவகிரகங்கள். அதனாலே திருமணம் செய்து கொண்ட மனைவி நோய்வாய்ப்பட்டு மறைந்து விட்டார். மனைவி போனா என்ன இருக்கிறது? பேர்ந்து ஒரு திருமணம் செய்து கொண்டால் அவர்களும் மறைந்து விட்டார். இப்படி 5 மனைவியர்கள் காலமாகிவிட்டார். 6வது சென்னைக்கு வடக்கே பொன்னேரிக்கு பக்கத்திலே சின்ன காவணம் என்ற ஊரிலே குலநலம் பொருந்திய சின்னம்மை என்ற பெண்மையை 6வது மனைவியாக மணந்து. அவங்களுடைய மனைவியர் தான் வள்ளலாரை பெற்று. அந்த அம்மா கணவனாரு கருத்தறிந்து குறிப்பறிந்து நடப்பாளாம். காதல் இருவரு கருத்து அருமி ஒருமிக்கும். இல்லறமாகிய நல்லறத்தை நடத்துகிறார்.
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, சபாபதின்னு பேர் வச்சார். மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, பரசுராமன் பேர். 2 பெண் குழந்தைகள் பிறந்தன, உண்ணாமலை, சுந்தரம்மன். ஆண் 2, பெண் 2. சில காலம் குழந்தை. அவருக்கு திண்ணைப்பள்ளிக்கூட வருமானம் காணவில்லை. கருங்குழியிலே கிராம கணக்கு வேலை பார்க்க. அன்னைக்கு மார்கழி மாதம், திருவாதிரை நட்சத்திரம். சிவபெருமானுடைய 8 விரதங்களிலே திருவாதிரை ஒன்று. இறைவன் திருவாதிரை போன்றவன். திருவாதிரை சிவந்த நட்சத்திரம். 1,60,60,000 மைல் சூரியனுடைய குறுக்களவு. அப்படி 300 சூரியன் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு பிரமாணமோ அவ்வளவு பிரமாணம் திருவாதிரை நட்சத்திரம். இங்கிருந்து பார்த்தா நெத்தி போட்டு மேலே. அந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒளி புறப்பட்டா 200 ஆண்டுகள் ஆகின்றன மண்ணுலகத்துக்கு வருவது. பிரம்மாண்ட நட்சத்திரம். அந்த திருவாதிரை என்று காலையில நீராடி நித்திய வழிபாடு செய்து கருங்குழி கிராம கணக்கு வேலைக்கு ராமையா பிள்ளை போயிரு. அம்மையார் சமையல் எல்லாம் முடிச்சு நடராஜாவுடைய திருவுருவத்துக்கு பூஜை பண்ணி கணவனார் வருகிற வழி மேல விழி வச்சு பார்க்க. ஒரு கணவனார் இரவு 9 மணிக்கு வெளியே போனார். ஏதோ அலுவல் காரணமாக வீட்டுக்கு வரவில்லை. அப்பெல்லாம் குடிமி கதவு இருக்கு, கதவுக்கு குடிமி இருக்கு. அந்த அம்மா கதவு தாளிட்டு கொண்டு படித்து கொண்டிருக்கிறாள். தெருவிலே யாரோ போனார்கள். கணவனாக்கணும் திறந்தா இல்லை, மூடிவிட்டார். ஆடோ மாடோ போச்சு. கணவனாக்கணும் திறந்தா இல்லை, மூடிவிட்டார். இப்படி திறப்பதும் மூடுவதும் திறப்பதும் மூடுவதும் திறப்பதும் மூடுவதுமாக இரவு முழுக்க செய்தாள். அந்த கதவினுடைய குடிமி தேஞ்சு போச்சான். அத்தனை பக்தி கணவன் வரவிலே. இந்த கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் பாடுறார். வருவாறு கொழுநறியன திறந்து வாராறு கொழுநறியன அடைத்து. அருமையான தமிழ். வருவாறு கொழுநறியன திறந்து வாராறு கொழுநர் என அடைத்தும் திருகும் குடிமி விடியளவும் தேயும். கலிங்கத்து பரணி. அப்படி சின்னம்மையார் கணவனாருடைய வருகிற வழிமேலே விழி வச்சு பார்க்கிறாள். பகல் 1 மணி. கணவனார் வரவில்லை. இறைவனே சித்த சிவயோகியாக எழுந்தொழி. அம்மா, நான் அருந்தபசி, இப்ப அருந்த பசின்னு. பெருமானே வருக 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 என்று காலலம்ப கையலம்ப நீர் கொடுத்து கூடத்திலே எழுந்தொழ புரிந்து தலைவாழையில் இட்டு காய்கறி அன்னம் எல்லாம். அந்த அம்மா தண்ணீர் எடுக்க உள்ளே போன அன்னத்தை மறைத்து விட்டார். சுவாமி சாப்பிடுவார? சுவாமி இன்னும் கொஞ்சம் ஆகாரம். அம்மா, சன்னியாசிகள் 8 கவாலம் தான் சாப்பிடணும், 8 தவால் போதும்மா. வணங்கினாள். திருநீர் கொடுத்து, இந்த திருநீற்றை கொஞ்சம் வாயிலே இட்டுக்கொள்ளு, கொஞ்சம் நெத்தியிலே இட்டுக்கொள். உனக்கு மெஞ்ஞான குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையினாலே தமிழகம் வாழ்க என்று சுவாமி ஜோதி வடிவாக மறைந்து. அம்மையார் திடுக்கிட்டாள். ஆண்டவனே நம்ம வீட்டுக்கு எழுந்துள்ளினார். கை கெட்டது வாய்க்கெட்டாத போச்சு. வந்தவர் திருவடியை பற்றி கொண்டு பிறவி பிணிக்கு மருந்து கேளாமல் விட்டுவிட்டேனே. அந்தோ கெட்டேன் என்று அழுது தொழுது திருவருளை நினைந்து வியந்து இருந்தால் கணவனார் வந்தார். சின்னம்மே, ஏன் அழறேன்? சுவாமி, ஆண்டவனே ஒரு சித்த சிவயோகியாக வந்தார். அன்னம் படைத்தேன், உனக்கு ஞான குழந்தை பிறக்கும் என்று ஆசி கூறி ஜோதி வடிவாக மறைஞ்சு. பெண்ணே, தெய்வத்துக்கு அன்னம் படைத்த உன்னை நான் மனைவியாக படைத்தேனே. நீ அன்னம் படைக்கிற போது நான் அருகிலே இருந்து விசிறி கைங்கரி மண்ணை கொடுத்து வைக்கவில்லை. நீ செய்த புண்ணியத்திலே லட்சத்தில் நான் பண்ணவில்லை, ஒரு பங்கும் செய்யவில்லை என்று இறைவன் திருவுருளை வியந்து நயந்து வாழ்ந்தார்கள். மார்கழி மாதம். அந்த மாதமே அம்மையார் கருக்கொண்டு சுபானு வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உதயாபூர்வம் 29:45 நாழிக்கு சித்திரை நட்சத்திரம் துவிதை திதி ஆகிய நன்னாளிலே
அம்மையார் கருவிலிருந்து கருவடைந்து வத்துற்ற திங்கள் கருவடைந்து வத்துற்ற வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாயி கழுவியங்கெடுத்து சுரந்து முலையறிந்து விக்கக்கு கதறியங்கை பொட்டி தவழ்ந்து விளையாடி அரைவடங்கள் கட்டி சதங்க இடுகுதம்பை பொச்சுற்றிரண்டவை அணிந்து முற்றி கிளந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து விடியுழன்று சுற்றி திரிந்த தமையில் கிருபச்சித்தம் என்று பெறுவேனோ. ஞானபானுவாக தோன்றினார்கள். குழந்தை பிறந்த 6ஆம் மாதத்துக்கு சிதம்பரத்துக்கு அழைச்சும் போய் குழந்தை வேறாலே அர்ச்சனை. அப்பைய தீட்சர் நடராஜாவுக்கு ஆராதனை திரும்பி பார்த்தார். இந்த குழந்தை நடராஜாவை பார்த்தது. நடராஜாவின் அருட்பார்வை குழந்தை மேலவன் ஆணவத்திரை அருந்து மெஞ்ஞான விளக்கு தோன்றி குழந்தை கலகலகலான்னு சிரிச்சு. தீட்சர் வந்தார். ராமையா பிள்ளை, இது உன் பிள்ளை இல்ல, நடராஜா பிள்ளை. இத வள்ளலாரே சொல்றார். பேருலகெல்லாம் மதிக்க என்னை பிள்ளை என்றே ஒரு பேரிட்டழைத்தே, பேருலகெல்லாம் மதிக்க என்னை பிள்ளை என்றே ஒரு பேரிட்டழைத்தே, சீரேராம் தந்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட்ட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சிவ ஜோதியுள் 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 ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, வெய்ய மெய்யாகிய ஜோதி, சுத்த வேதாந்த வீட்டில் விளங்கிய ஜோதி, துய்ய சிவானந்த ஜோதி, அந்த துரியத்தலத்தே துலங்கிடும் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இது எம்பெருமானுடைய குழந்தை. நல்ல காரியம் செய்தவர்களை எல்லாரும் வரவேற்பு கொடுத்து அழைப்பார். இந்த தெய்வ குழந்தையை மண்ணுலகத்தை பெற்றுக் கொடுத்த ராமையா பிள்ளையை தேவர்கள் தங்கள் உலகத்துக்கு வரவேற்பு கொடுத்து அழைத்துக் கொண்டார். இறந்து போனாங்கன்னா சொல்லுவது. சின்னம்மையார் பெரிதும் வருந்தினார்கள். கணவன் போனா என்ன இருக்கு? 5 குழந்தைகள். திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியருக்கு என்ன சொத்து இருக்கு? 5 குழந்தைகளை அழைத்து கொண்டு சின்ன காவணம் போய் தமையனார் கால் மேல விழுந்து அழுதாரு. அண்ணா, விதி விளையாடி, அம்மா அழாதே, அப்பா தேடிய நிலபலம் கொஞ்சம் உண்டு, நான் சாப்பிடுகிற அரவேறு கஞ்சி நீயும் சாப்பிடு. அண்ணன் ஆதரவிலே அம்மா யாரு எல்லா வேலையும் செய்து குழந்தைகளை காப்பாத்து. இவர்தான் கூட பிறந்தவர் பிரியமாகிறார். அந்த அம்மா கூட பிறக்கலையே. அண்ணன் மனைவி கரிச்சு கொட்டுவாள். எங்கெங்கயோ வருது வைசூரி உற்சவம், உங்களுக்கு வரலையே. தினந்தோறும் அட்டோத்திர அர்ச்சனை. அத்தனையும் அந்த அம்மையார் தாங்கி கொண்டிருக்கிறார். வினைய நோவதை தவிர யாரை நோவது? ஒரு நாள் காலையிலே பழையது உண்ணுகின்றான் மூத்த மகன் சபாபதி. பன்றிய போல தின்கிறேன்னு வைதாள் மாமன் மனை. குழந்தை உள்ளம் துடித்து கொதித்து எழுந்தார். இனி இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன். மயிர் நீப்ப வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மாணவர். அம்மா, சென்னைக்கு போய் பிழைத்துக் கொள்ளலாம். அந்த அம்மா அண்ணனாரை தொழுது, அண்ணா, தாங்கள் காமதேனுவை போல எனக்கு உதவி செய்தீர்கள். அன்னி கற்பக மரம் போல கருணை காட்டினார். இந்த மலர்வாயினாலே அந்த பொல்லாத அம்மாளை கற்பக மரம். சென்னைக்கு போய் பிழைக்கிறோம். அன்னையை விட சிறந்தது சென்னை. மனைவிக்கு தெரியாம 50 ரூபா கொடுத்தேன். சென்னையிலே 7 கிணறுக்கு அருகிலே ஒரு சிறு வீடு வாடகை பிடித்துக் கொண்டு தனவந்தர் வீட்டிலே புடவை துவைத்து பாத்திரம் தேய்ச்சி குடும்பத்தை காப்பார். மூத்தவனாகிய சபாபதி பிரசவாகத்திலே காஞ்சிபுரம் அட்டாவதான சபாவிமதியாரிலே எழுத்து, பொருள், சொல்லு, யாப்பு, அணி, பஞ்ச இலக்கணம், பஞ்ச இலக்கியம் நன்றாக தமிழ் பயின்றான். அங்கங்கே போய் சொற்பொழிவு செய்வான். 5-10 வரும்.
குடும்பம் கொஞ்சம் கண்ணியமாக வாழ்து. தாயார் மூத்தம இளைய மகனை படிக்க வச்சு கருங்குழிக்கு கணவனார் செய்த வேலைக்கு 2 பெண்களை நல்ல இடமா பார்த்து திருமணம் செய்து கொடுத்து, மகனுக்கு பாப்பாத்தி என்ற ஒரு இளம் பெண்மணியை திருமணம் செய்து வைத்தார். நல்ல குணவதி. இப்ப சென்னையிலே 3 வாழ்கிறார்கள். சபாபதி, அவர் மனைவி, வள்ளலார். இளைய மகனுக்கு துணையாக தாயார் போய்விட்டார். வள்ளலார் வளரும் மதி போல வளர்கின்றார். பரம ஞானி, ஓதாதுணர்ந்து. அப்பொழுது அன்னியாருக்கு வேதாந்த தத்துவங்களை சொல்லுவார். அண்ணி, இந்த உடம்பு அச்சித்து, ஆத்மா சித்து. அச்சித்தாகிய உடம்போடு சித்தாகிய ஆன்மா சேரக்கூடாது, சேர்ந்திருக்கிறது. வண்டிக்கு அறிவு கிடையாது, மாட்டுக்கு அறிவு உண்டு. அறிவுள்ள மாடு தானே போய் வண்டியிலே நுழையாது. அறிவில்லாத வண்டி தானே போய் மாட்டு மேல உட்காராது. ஆனா வண்டி மாடு இயங்குகிறது. வண்டிக்கு மாட்டுக்கு உடையவன் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் இந்த வண்டியிலே எருதை நுழைத்து பூட்டாங்கயிரை பூட்டி உள்ள உட்கார்ந்து ஓட்டுறான். அதுபோல அண்ணி இந்த சரீரமாகிய வண்டியிலே ஜீவாத்மாவாகிய எருதை நுழைத்து பிராணவாயுவான பூட்டாங்கயிரை பூட்டி பகவான் உள்ளே இருந்து நம்மை நடத்துகிறான். எப்ப அவுத்து விடுவான் என்று வண்டிக்கோ மாட்டுக்கோ தெரியாது. மரண தேதி நமக்கு யாருக்கும் தெரியாது. அந்த மரணம் வருவதற்குள்ளாக ஆண்டவன் சரணத்தை நினைக்கணும். அண்ணி 7 வயசுல சொல்றார் சுவாமி எப்படி நினைக்கணும். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேளே. தன்முக துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. வள்ளல் பெருமானார் ஓதாதுணர்ந்தவர் ஆதலினாலே இறைவனுடைய திருவருளை நினைந்து இளமையிலேயே வளமையான தமிழினாலே பாடுகின்றார். ஒரு நாள் தமையனாருடைய குருவாகிய அட்டாவதான சபாபதியாரை கண்டார். தம்பி, நீ என்ன வாசிக்கிறேன்? வாசி அறியாதால் வாசித்து என்ன பயன்? வாசினா பிராணவாய். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அந்த எம்பெருமானுடைய திருவருள் நாட்டம் வந்தவர்களுக்கு இந்த கருவி நூல்கள் பயன்படாது. அவருக்கு திருவருள் தாகம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் என் கோவே. துன்றுமல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் இன்று வருமோ. தம்பி, இது யார் பாடின பாட்டுனர்? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை. ஆசிரியரே அவரை பணிந்து தணிந்து
இவர் அவதார புருஷன் என்று எண்ணினார். தாமரைக்கு அருகிலே இருக்கிற தவளை தாமரையின் மதுவை உண்ணாது அழுக்கை தின்னு. கூட பிறந்த தமையனாருக்கு தம்பியின் அருமை பெருமை உணராமல் ஒரு நாள் அடித்து விரட்டி. வள்ளல் பெருமானார் கந்தசுவாமி கோயில்ல போய் அழுது தொழுது, கோழு கழிவேனோ கோத்தணிகை கோவேன் என் ஊழு கழிவேனோ ஓயாற்றி துயரி பிறவிக்கு ஏழுக்கு அழிவேனோ என் செய்கேன் பாழுக்கு இழைத்தேன் ஈதும் செயலோ பார்க்குமிடம். தாங்க முடியாத பசி வந்தா தோட்டத்து வழியா போய் அண்ணி கொடுக்கிற உணவை உண்பார். அன்னிகளுடைய தகப்பனாருடைய திவசம். எல்லாரும் வந்து உண்டார்கள். வீட்டு பிள்ளை வந்து உண்டு. மாலை நேரம் வயிறு முதுகுல ஒட்டிக்கிட்டு தோட்டத்து பக்கமா போகுது. அந்த அண்ணி அம்மா வரவேற்று இலையிட்டு ஆறி போன அன்னத்தை இட்டு, ராமலிங்கம் நீ உங்க அப்பாவுக்கு தேவசம். அண்ணி எங்க அப்பா இறக்கவில்லை, பெம்மான் முருகன் பெறவான் இரவான். நான் கந்தநாயகனுடைய மகன், எங்க அப்பா இறப்பு பிறப்பில்லாதவன். தம்பி அண்ணா சொன்னபடி கேட்டு ஒழுங்கா படிச்சு. நல்லது அண்ணி. மேல் மாடியில ஒரு தனி அறை வேணும், ஒரு திருவிளக்கு வேணும், ஒரு நிலைக்கண்ணாடி வேணும், நானே படிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேல் மாடியிலே ஒரு தனி அறை, நிலைக்கண்ணாடி, ஒரு திருவிளக்கு. அந்த திருவிளக்கை ஏற்றி அந்த கண்ணாடிக்கு முன்னேற வைத்து தான் நெற்றியில வந்தார். கண்ணாடியிலே தன் உருவமும் தெரியும், திருவிளக்கினுடைய ஸ்டாண்டும் தெரியும். ஆனா வள்ளலாருக்கு அந்த திருவிளக்கு தெரியவில்லை, தான் தெரியவில்லை. அது எரிகிற சுடர் மட்டும் தெரிகிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்ணாடிக்கு முன்னாலே வள்ளலார் அமர்ந்திருக்கிறார், தன் உருவம் தெரியவில்லை, அந்த விளக்கின் தண்டு தெரியவில்லை, சுடர் தெரிகிறது. எது போல எழுதுவதற்கு முந்தி பேனா தெரியும், எழுதுகிற போது கண்ணு பேனாவை பார்க்காது, எழுத்து மட்டும்தான் பார்க்கும். எழுதுகின்றவர்களுக்கு இந்த அனுபவம் தெரியும். இதைத்தான் திருவள்ளுவர் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஜோதியை மட்டும் பார்த்து அதிலேயே நிலைத்து நிற்கின்றார். அந்த ஜோதி உள்ளேயும் தெரிகிறது, வெளியேயும் தெரிகிறது. ஆண்டவன் ஜோதி வடிவாய் இருக்கின்றார். இப்படி சில காலம் பயிற்சி செய்தார். அந்த கண்ணாடியிலே திருத்தணி முருகன் காட்சி அளித்தார். அந்த இறை காட்சியிலே தன்னை மறந்து அமர்ந்திருக்கு. அவர் தமிழ்நாடு சபாபதி பிள்ளை. சோமு செட்டியார் வீட்டில் வாராவாரம் பெரிய புராணம் பிரசங்கம் பண்ணுவார். வீட்டுக்குள்ளே ஒரு 50 பேர் வரும். பிரசாதம் இருப்பதனால அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் இருப்பார். அன்னைக்கு அவர் ஜுரம் வந்து அந்த சொற்பொழிவுக்கு போக முடியும். தம்பி ராமலிங்கம், எனக்கு ஜுரம் வந்து விட்டது, பல பேர் வந்து காத்திருப்பார்கள், நீ போய் எனக்கு ஜுரம்னு சொல்லி நடராஜா படத்துக்கு ஆராதனை காமிச்சு முடிஞ்சா 2 வரி சொல்லிட்டு வாப்பா. அப்ப சுவாமிக்கு 10 வயது. அவங்க வீட்டு ஒத்த மாட்டு வண்டியில ஏறி அங்க போனார் சோமு செட்டியார். 50 பேர் பிரசங்கம். எல்லாருக்கும் பிரசங்கத்தை முடிஞ்ச உடனே வழங்குவதற்கு கல்கண்டு சாதம். சுவாமி போய் தங்க பதும மாதிரி கும்பிட்டார். யாரப்பா நீ? இங்க சொற்பொழிவுக்கு வர்றாரே அவருடைய தம்பி. அவர் எங்க? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு வேகம் போகல. அவரு ஜுரம். அதுக்காக தான் என்ன அனுப்பிச்சார். போன வாரமே சொல்லியிருந்தா வேற ஆளை முடிச்சிருப்பனே. ஐயா, அடுத்த வாரம் ஜுரம் வருவதை இந்த வாரத்தையே தெரிஞ்சான்னா அவர் ஏன் பிரசங்கத்துக்கு வர்றாரு? என்னத்தான் சூடங்காட்டி 2 வரி சொல்ல சொன்னார். நல்லது. நடராஜா படத்துக்கு சூடத்தை காட்டி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மதிவேணியன்
அலையில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி வாத்தி வணங்குவான். பெரியோர்களே, ஆன்மாக்களே 3 வகை உண்டு. ஆணவம், கண்மம், மாய் என்ற மும்மலங்களும் இருக்கிற ஆன்மா சகலர். 2 மலங்கள் முட்டை உள்ள ஆன்மாக்கள் பிரளயா கலர். ஒரே மலமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர். அந்த 3 மலங்களுடைய சகலருக்கு இறைவன் தோன்ற மாட்டான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். 2 மலமுடைய பிரளயாகலருக்கு முன்னிலையாக சந்திர ஜடாதரனாக காலகண்டனாக காட்சி தருவான். நீல ஊலாவிய நீர்மலி வேணியன். அந்த ஒரே மலமுடைய விஞ்ஞான கலருக்கு உள்நின்று ஜோதி வடிவாக காட்சி தருவான். அலகில் ஜோதியன் மூவருக்கும் பொதுவாக அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அவ்வளவும் தத்துவார்த்தம். உலகு என்பது மண்ணு, நீர்மலி தண்ணீர், ஜோதி நெருப்பு, ஆடுவான் காற்று, அம்பலம் ஆகாயம், பஞ்சபூதங்களை வச்சு. இது 63 நாயன்மார்களை தெரிவிக்கின்ற பெரிய புராணத்து முதல் பாட்டு 63 எழுத்துக்கள். எண்ணி பார்த்தா 63 எழுத்து. இப்படி தத்துவார்த்தமாக 7 மணிக்கு ஆரம்பிச்ச பிரசங்கம் இரவு 1 மணி ஆச்சு. 6 மணி நேரம் அமுத மழை. எல்லாரும் வணங்கி 5-10 காணிக்கும். சோமு செட்டியார் தாங்களே அடுத்த வாரம் வரணும், இனிமேல் உங்க அண்ணா இங்க வரக்கூடாது, உங்களுக்கும் அவருக்கும் ஏணி வச்சான எட்டாது. அவர் பிரசங்கம் பண்ணா 50 பேர் வருவாங்க, கடைசியில் 15 பேர் இருப்பாங்க, அதுலேயும் 8 பேர் தூங்குவான். நீங்களே வர வேண்டும், எல்லாம் சிவஞ்செயல். இந்த காணிக்கையா வந்த பணமெல்லாம் மூட்டை கட்டி வண்டியில் வச்ச சாமி போற வழியில் அத்தனை தூக்கி கணத்துல போட்ட. பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்று இல்லை, படைத்த அப்பணங்களை எல்லாம் கிணற்றினில் எரிந்தேன், குளத்தினில் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய். பொருளாசை இல்லாத புனிதர். அது அண்ணா ஏண்டி 2 வரி படிக்க சொன்னா இன்னும் வரலையே, அடுத்த வாரம் என் பிரசங்கம் நடக்காது, அநியாயமா என் பிழைப்புக்கு மண்ணை இட்டான். சுவாமி போய் கதவு தட்டினார். ராமலிங்கம் என்னாச்சு? 2 வரி தான் சொன்னேன், மணி 1 ஆச்சு, அடுத்த வாரம் வச்சுக்கல. நான் மணிக்கு 60 பாட்டு சொல்லுவேனே, என்னடா 2 வரியா? நீ போயே இருக்க மாட்ட, போய் படு. மறுநாடு ஒருவருக்கு ஒருவர் சொல்லி சுவாமிகள் புகழ் காட்டுத்தீய போல பரவிவிட்டு அடுத்த நாள் 2 குதிரை வண்டி அனுப்பிச்சுட்டார், சாரட்டு வண்டின்னு. இவர் சபாபதி பிள்ளை பிரசங்கத்துக்கு போகிறதுக்காக தலைவாரி பொட்டு வச்சுக்கின்னு தயாராக. அங்கிருந்து செட்டியாருடைய ஆள்கள் வந்து உங்கள் தம்பி தான் வரணுமா, நீங்கள் வேணாமா? இவனுக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி செட்டியார் அழைக்கிறார், போய் படிச்சுட்டுவா. தம்பிக்கு தெரியாமல் பின்னே தொடர்ந்து போனார். அங்கே கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டம். செட்டியார் அயர்ந்து போனார். இந்த கூட்டத்துக்கு பிரசாதம் போட்டால் கட்டுமா? சுவாமிகள் போய் திருஞான சம்பந்தரை போல அமர்ந்து வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க மூத்த பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். எல்லாரும் வேதாகமங்களை ஓத வேண்டும் என்று அருணகிரியார் சொன்னார். நாலான வேத நூலாகமாதி, நாலான வேத நூலாகமாதி நானோதினேனும் நாள் போய் விடாமல் ஆராரி மீதில்
நாள் போய் விடாமல் ஆராரி மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே ஞானோபதேசம் அருள்வாயே வேலாதிராலி வாழ்வே சமூக வேதாள பூத பதிவாழி வீரா கட்டோர சூராரி வீரா கட்டோர சூராரியே வேளே சூரேசர் பெருமாளே வேளே சூரேசர் பெருமாளே நன்ன நாலான வேத நூலாக மாதி நான் ஓதினேன். நம்முடைய சமயத்துக்கு வேதம் மாதா. அந்த வேத நெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க. பூதம்னா உயிர்கள். பூத பரம்பரை பொலிய புனிதவாய். இது நான் மனிதவாய், அது புனிதவாய். அழுகில இரண்டு. தனக்கென்று அழுவது ஒன்று, உலகம் வாழ வேண்டும் என்று அழுவது ஒன்று. தனக்கென்று திருடி சிறைக்கு போனால் சிறுமை, விடுதலை அடைய வேண்டும் என்று சிறைக்கு போனால் பெருமை. அவர் உலகம் வாழ வேண்டும் என்று அழுதாராம். புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவும். வேதாகமங்களை எல்லாம் உதாரணமாக சொல்லி 6 மணி நேரம் ஞான மழை பொழிஞ்சு. தமையனார் பார்க்கிறார், இவர் நம்ம தம்பியா? சேக்கிழாரோ திருவள்ளுவரோ ஞானசம்பந்தரோ அவதாரம் பண்ணி இருக்கிறார். இவனுடைய பெருமை தெரியாமல் கெட்டேனேன்னு வருந்தினார். சுவாமிகள் பெருமை சென்னை மாநகரம் முழுவதும் பரவி. அடிக்கடிக்கு திருவொற்றியூர் போய் வடிவாம்பிகையும் ஒற்றீச பெருமானையும் பாடுவார். நாயக்கி நாயக பாவத்திலே பாடுவார். மண்டபத்தில் படுத்திருக்கிற போது கள்ளன் வந்து அவருடைய கடுக்கனை கட்டினா ஏழை பழிச்சுக்கிட்டணும். கள்ளனுக்கும் கருணை காட்டி பாதி ராத்திரில தமையனாருடைய வீட்டு சென்னையில படுத்தார். பசி பாவம், தூக்கமல்ல. திருவொற்றியூரிலே வாழ்கிற வடிவன்னை தமக்கையார் வடிவத்தில் வந்து பாதுஞ்சோறும் கொடுத்தார். சுவாமியே சொல்றார், அன்றொரு நாள் நம் பசி கண்டு அந்தோ தரியாது நன்றிரவில் சோரடித்த நற்றாய் கண். என் பசியை கண்டு பொறுக்காமல் தேவி எனக்கு பாலுஞ்சோறும் தந்தாளே. அப்பதான் சிவநேச வெண்பா மனுமுறை கண்ட வாசகம் எல்லாம் எழுதின. திருத்தணியிலே சென்று எம்பெருமானை வணங்கினார். வேட்டவலன் ஜமீன்தாருடைய மனைவியுடைய மகோதரத்தை நீக்க அவர் கொடுத்த 80 ஏக்கர் நிலம், அதான் வடலூர் பெருவெளி. அங்கே கருங்குழியில தங்கி 4 திருமுறைகள் திருவருட்பா பாடி ஒரு பாட்டும் உலகத்தை விலைமதி விஞ்ஞான பாடல். அப்போது தண்ணீர் விளக்கரித்தார். சுவாமி இடத்துல வந்தா தீராத நோயெல்லாம் தீருமாம். அட்டமா சித்திகளும் ஒரு கைகட்டி பணி செய்யும். சித்திகளுக்கெல்லாம் அப்பாலே சென்று முத்தி நெறிய காட்டுகின்ற முனிவர். அவர் பாடல் உலகத்தை விலை மதிக்கும். அற்புதமா பாடுவார். எல்லாம் இறைவனுடைய எழுத்துப்படி நடக்கும். நம்ம தலையில பிரம்மா எழுதுறார், சுவாமி பாடினார். தா 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 குறைக்கன் செய்வேன் நான் எழுதா குறைக்கு என் செய்வேன்.
தா 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 குறைக்கன் செய்வேன் நான், தாத்தா தாத்தா என்று தான் அலைந்தேன் போதாதா. அந்த எதிகை நயம். கண்ணப்பன் ஏத்துனுதல் கண்ணப்பா, தமிழ் கொஞ்சுது. கண்ணப்பன் ஏத்து நுதல் கண்ணப்பா, மெஞ்ஞான விண்ணப்பா உந்தனக்கோர் விண்ணப்பம். அதிமதுர தமிழ், அதுதான் திருவற்பா என்று வழங்குகிறது. ஆழமான கருத்துக்களை எல்லாம் வைத்து பாடுவார். யாரும் புரிகிற மாதிரி எளிமையாக பாடுவார். சிவானுபவ செல்வராக விளங்குகிறார். அப்பொழுது ஏழையுடைய பசிப்பிணியை போக்க வேண்டும் என்று எண்ணினார். எல்லா நோய்கள் வந்தா பல வருடம் தாங்கிக் கொள்ளலாம், பசியை ஒரு வினாடி தாங்கிக் கொள்ள முடியாது. மானம் குலங்கல்வி வன்மை பொருளுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம். சிதம்பரம் விருத்தாஜன அந்த கூட்டு ரோட்ல ஒரு குடிசை அமைத்து சத்திய தர்மசாலை, ஏழைகளுக்காக அன்னம் வடித்து தன் கையால அன்னதானம் பண்ணுவார். என்ன தானத்திலும் சிறந்தது அன்னதானம். வள்ளலாறு கருணையே வடிவான. அவருக்கு மாணிக்க வாசகரிடத்திலே திருவாசகத்திலே அதிக ஈடுபாடு. வான்கலந்த மாணிக்க வாசகா. சைவத்திலே 11 மந்திரங்கள் உண்டு. ஈசானாய நமே, தத்புருஷாய நமே, அகோராய நமே, வாமதேவாய நமே, ஓம் சத்யோ ஜாதாய நமே, ஓம் ஹிருதயாய நமே, ஓம் சிரசே நமே, ஓம் சிகாயை நமே, ஓம் கவச்சாய நமே, ஓம் நேத்ராய நமே, ஓம் அத்ராய நமே. பஞ்சபிரம்ம மந்திரம் 5, ஷடங்க மந்திரம் 6, 6, 5 சேர்ந்து 11 மந்திரங்கள் சம்ஹிதா மந்திரம். இந்த 11 மந்திரங்களுக்கு தான் நம்பியாண்டார் நம்பி 11 திருமுறைகளை வகுத்தார். அவர் மறைந்து ஓராண்டுக்கு அப்பாலே பெரிய புராணம் எழுந்தது. அப்போதிருந்த அனபாய சோழன் நம்பியாண்டார் நம்பி அடிகளெல்லாம் பெரிய புராணத்தை பஞ்சாட்சரமாக வைத்து 12 திருமுறைகளாக வகுத்தார். அதிலே 8வது மந்திரம் சிகா மந்திரம், 8ஆம் திருமுறை திருவாசகம். வள்ளல் பெருமானாருக்கு திருவாசகத்தில் அதிக ஈடுபாடு. சிகா மந்திரம் ஒரு குட்டி திருவாசகத்தை மெல்லிய பனவோலில் எழுதி சுருட்டி சுவாமிகள் குடிவியில கட்டியிருந்தார்களாம். யாரா திருவாசகம் பாடினா அப்படியே மூர்ச்சித்து விடுவார். அத்தனை ஈடுபாடு அவருக்கு. கருணையே ஜீவனாடி. தெய்வத்தின் பேரால பலியிடுவதையெல்லாம் பல இடங்களே கண்டிக்கின்றார். கடவுளுக்கு எல்லாம் குழந்தைகள், சுவாமிக்கு முந்தி ஆடு கோழிகளை பலியிடலாமா? பலியிடுவது பெரிய பாவம். எந்த உயிரையும் தின்று பசியாறக்கூடாது அவர் சொன்னார். ஒரு குளக்கரையிலே ஒரு மகான் உட்கார்ந்துங்கிறார். அங்கே ஒருவன் ஸ்நானம் பண்ண போனான், துணி துவைக்கிறான். சுவாமி மேலே அந்த துணி துவைக்கிற அழுக்கு தண்ணி பட்டு. அப்பா நான் நெற்றியில் இருக்கிறேன், அந்த ஓய் போ, நான் வீரப்பன் தெரியுமா? அப்படி பார்த்தார். அவன் பெண்ணா போயிட்டான். ஆண் வந்து பெண்ணாக மாறிவிட்டான். வீட்டுக்கு போனான். நீ யாரம்மா? நான் தான் வீரம்மா. என்ன என் கணவன் இல்லையா? ஆமா, அந்த சாமியார். அவங்க இருந்து அடங்காப்படாரியா வந்து, சாமியாரே என் கணவனாரை பெண்ணாக மாற்றி விட்டே, எனக்கு யாரு கணவன்? அப்படி பார்த்தார். அந்த அம்மா ஆனா போயிட்டான். பையன் வந்து இம்சை பண்ணா. அப்படி பார்த்த உடனே செத்து விட்டான். அழுது தொழுது வேண்டினார்கள். மாண்டவன் மீண்டு எழுந்தான். இத்தனை இருந்து அவரை ஞானி என்று சொல்லாதே. என்ன ஏன் புலால் உண்ணலாமா என்ற எண்ணம் வந்ததான். சுவாமிகள் பாடுறார். மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தே கண் விழித்து வயங்கு அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும்
கருவாழ்நையுற இறங்காது உயிருடம்பை கடிந்துண்ணும் கருத்தனேல் எம் குருவானை எமது சிவ கொழுந்தானை ஞானி என கூறோனாதே. ஜீவகாருண்யம் இல்லையானால் அவனை ஞானி என்று சொல்லாதே. மோட்ச உலகத்துக்கு திறவுகோல் ஜீவகாருண்யம். எவ்வுயிரும் தன்னுயிர் போல எண்ணி இறங்க வேண்டும். அந்த உயிர்களுக்கு வருகிற இடர்களை அகற்ற வேண்டும். பசி என்றாய் யாராய் இருந்தாலும் அன்னம் போட வேண்டும். சமய பேத சதக்குகளை நீக்கி ஆன்மநேய ஒருமைப்பாடு உண்டாக வேண்டும். ஆண்டவனுடைய குழந்தைகள் எல்லாரும் அவன் சன்னிதானத்தை ஏற்ற தாழ்வு இல்லை. நிந்தித்தவனும் வந்தித்தவனும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்மை புகழ்ந்தவனும் இழந்தவனும் ஒன்றாக காட்சி தர வேண்டும். ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் என்றாலும் சாகாமல் கற்பதுவே கல்வி. தனை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன். எனவே எல்லாரும் இறைவனுக்கு முன்னால ஒற்றுமையாக இருங்கள். சமய மத பேதங்களை விட்டு தொலையுங்கள். ஆன்மநேய ஒருமைப்பாடு இந்த நாட்டுக்கு இன்றியமையாதது. பல பல சித்துக்கள் தானே வெளிப்பட்டன. பெரியவர்கள் சித்து விளையாட மாட்டார்கள். ஏப்பம் போலே சில சமயங்களில் வெளிப்படும். இப்படியாக வளதூரிலே சத்திய தர்மசாலை, சத்திய வேத பாடசாலை, சத்திய ஞான சபை. இறைவன் ஜோதி வடிவாக உள்ளுக்குள்ளே இருந்து காட்சி தருவான். அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. அதுதான் அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. அது அழகில் ஜோதி, தீபமங்கள ஜோதி, கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை. உருவ வழிபாடு வந்தா மக்களே பிணக்கு வரும். ஜோதி வழிபாடுனா பிணக்கு வராது. ஜாதி மத பேதங்கள் இருக்கக்கூடாது. பட்னத்தார் பாடினார், பாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்பசாகரமே. பாதமும் சமய பேதமும் கடக்க வேண்டும். அந்த சமரச ஞானத்திலே இறைவன் வெளிப்படுவான். இப்படி சாமிகள் ஆயிரக்கணக்கான பாடல்களை திருவற்பா என்று பாடினார். அதில் சொல்லுகிறார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபினில் யான் ஒருவன் என்றோ. வழி வழியாக வந்த அடியார்கள் திருக்கூட்டத்திலே நான் ஒருவன். அவருடைய பாட்டெல்லாம் உலகத்தை விலை மதிக்க. ஒளி மருவு நினது திருவருள் அணுத்துணையேன உற்றிடில் சிறு துரும்பும் உலகம் படைத்தன் முதல் முத்தொழிலியற்றும். சிட்டி திதி சம்மாரம் முத்தொழிலும் செய்யுமா அந்த ஒளிமருவு திரு. அந்த ஒளி எப்படி இருக்கும்னு அருணகிரியார் சொல்றார். இறைவனுடைய பேரொளி எப்படி இருக்கும்? சுடரனைய திருநேனி உடையழகி முதுஞானே சொருபகிரிடமேவு முகமா சுரதெரியலி பாட மடலை காத்தி நாரை பாய துகிரிதழின் மொழி வேத துகிரிதழின் மொழி வேத மணவி அந்த ஜோதி வடிவாகிய இறைவனிடத்திலே வள்ளல் பெருமானாருக்கு காதல் சொல்ற. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறேன் அவர் ஆட்டங்கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாறே. காவல் எல்லாம் கடந்து பாங்கிமாறே
கைகலந்த கள்வரவர் பாங்கி மாறே கூடியனை அணைந்தார் பாங்கி மாறே. இப்போது கொண்டு குலம் பேசுவாரோ பாங்கி மாறே. அந்த கனக சபாபதி ஆண்டவன் மேலே வள்ளலாருக்கு காதல் சொல்லுகிறார். பெற்றி அறியா பெறமனுக்கும் பெரியமார்க்கும் பெற அறியார் புற்றி நரவ கச்சை அணி புனிதறி என்னை புணருவிடம் தெச்சி மணிக்கால் திருத்தில்லை சிற்றம்பலமோ அன்றி இந்த ஒற்றி நகரோ ஜோதிடம் பார்த்து உரையீர் புரிநூல் உத்தமரே. வண்டோலிடுவும் கொன்றையணி மாலை மார்பர் வஞ்சமிலார் எண்டோள் அழகர் என உடையார் எல்லாம் உடையார் எம்பெருமான். வண்டோலிடும் பூங்கொன்றையணி மாலை மார்பர் வஞ்சமிலார் தந்தோய் பனைசூழ் ஒற்றி நகரு தலைவர் தனக்கு எனக்கு மன பொருத்தம் உண்டோ இளையோ ஜோதிடம் பார்த்து உரையீர் புரிநூல் உத்தமரே. அந்த காதல் வெள்ளத்திலே மிதந்து பாடுகிறது. இறுதியிலே ஒரு மேற்றுக்குப்பம் சித்துவளாக திருமாலியிலே சென்று இடையராது அவிச்சின்னதாரியாக அற்பெருஞ்சோதியிலே தியானத்திலே ஈடுபட்டார். அவருக்கு அநேக சீடர்கள் தொழுவூர் வேலாயுத முதலியார் முதலார். உயிரோடு செத்தார் எழுவர் என்று ஊதூது சங்கேன். ஆனா அப்பொழுதே அவரை அறிந்து கொள்ளவில்லை மக்கள். சுவாமிகள் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வெந்து நொந்து சொன்னார். ஸ்ரீமுக வருஷம் தை மாதம் புனர்வசு நட்சத்திரம் இரவு 12 மணிக்கு சில காலம் உங்கள் கண்களுக்கு தோன்ற மாட்டேன் என்று திருக்காப்பிட்டு கொண்டு அற்பஞ்சோதியிலே 2.5 கலந்து விட்டார். உப்பு அப்பிலே கலப்பது போல். அப்படி வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருள் வெள்ளத்தில் அழிந்தினார் என்று சொல்லி எல்லாரும் திருவற்பாவை படிக்க வேண்டும். ஜாதி மத விகற்ப வேற்றுமைகளை அகற்ற வேண்டும். மக்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எல்லாரையும் சகோதரனாக நினைக்க வேண்டும். உயிர்களுக்கு வந்த இடர்களை போக்க வேண்டும். இரக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இதை முடித்துக் கொள்ளுகிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே.